ஏய் எங்கடா போற நைட் டைம்ல? என் ஃப்ரெண்டு கூட விளையாட்டு வரேன். பேய் வர டைம்டா இது. அப்ப நீங்க பேய் பார்த்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் நிறைய வாட்டி. ஆமாப்பா, அம்மா சொல்லியிருக்காங்க நாய் கண்ணுக்கு மட்டும்தான் பேய் தெரியும். ட்ரெஸ் பாரு. ஏய் எவ்வளோ லாங் ஹேர் பாரு. இந்த மாதிரி நீயும் லாங் ஹேர் வச்சனா அழகா இருக்கும்ல. பக்கத்துல அவன் புருஷா இருக்கான் பாரு. சூப்பரா 6 பேக் வச்சுட்டு எப்படி அழகா இருக்கான். அந்த மாதிரி நீ எப்படி எடுக்கிற? உனக்கு ஷார்ட் ஹேர் தான் அழகா இருக்கு. எனக்கும் 6 பேக் வேணும். இந்த மாதிரி கொழுப்பு கொழுப்புன்னா அழகா. Draw the match. மாமா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும். ஆனா ஒரு கண்டிஷன், நீ தான் எனக்கு கொண்டு விடணும். அதே மாதிரி எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னது? ஆனா திரும்ப வந்து கூப்பிடுற வரை நீ கண்டிப்பா அங்க வரக்கூடாது. ஓகே? அமுதா என்னடி பண்ணி வச்சிருக்க? என்னங்க என்னாச்சு? நேத்து உங்கிட்ட ட்ரெஸ் வாங்கிட்டு சொன்னா இப்படி பண்ணுவ? என்னங்க நீங்க சொன்ன ட்ரெஸ் தானே வாங்கி வச்சேன். கீழ்ச்சே பூரா ஒரே கலர்ல வாங்கி வச்சிருக்க. ஏங்க அதுல என்னங்க பிரச்சனை? என்னவா யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்கிட்ட வேற துணியில எப்ப போற ஒரே துணி போட்டு வர நீ அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? அண்டர் வேற தானே வாங்கிட்டு வர சொன்னீங்க. அத யாரு பார்க்க போறா? கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. இல்லமா யாராச்சும் பார்த்தாங்கன்னா அதான் யாரு பார்க்க போறான்னு கேக்குறேன். ஏ எப்போ உனக்கு எப்ப பாரு சும்மா தெரியல. ஏய் நில்லு, ஓடாத டேய் ஓடாத. ஏய் வந்துட்டியா? இப்பதான் வந்தேன். டாக்டர் என்ன சொன்னாரு? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லிட்டாரு. ஓ, உன்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியா டாக்டர் கிட்ட? கவலையே படாது, உன்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லு. இப்ப இருக்கிற மருமகள்ல 9 மணி 10 மணின்னு எந்திரிச்சு வரீங்க. நாங்கெல்லாம் எங்க மாமியார் வீட்டுல 4 மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் இந்நேரம் செஞ்சு வச்சிருக்கோம். அத்தை நீங்க ஒன்னும் உங்க அம்மா வீட்டுல இல்ல, இப்போவும் உங்க மாமியார் வீட்டுல தான் இருக்கீங்க. நீங்க நினைச்சா அதே மாதிரி 4 மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிருங்க. இந்த உலகத்துல ரொம்ப நல்ல மனுஷனா யாரு? நீயும் உங்க அம்மாவும். கெட்ட மனுஷனா? எங்க அம்மாவும் என் அக்காவும். ரொம்ப நல்ல மனுஷனா யாரு? உங்க அப்பா. கெட்ட மனுஷனா? நான். இந்த ஊர் உலகத்துல ரொம்ப ரொம்ப நல்ல சொந்தக்காரவனா யாரு? ரொம்ப சொந்தக்காரன். கெட்ட சொந்தக்காரவனா? நல்ல சொந்தக்காரன். இதுதான் வாழ்க்கை. இத புரிஞ்சுக்கிறதுக்கு 8 வருஷம் ஆச்சு அவனுக்கு. புரிஞ்சு நடந்தப்ப அருள் சிக்கன் வாங்கிட்டு வரையா? சிக்கன் பிரியாணி பண்ணலாம். சரி இந்த சங்கி. ஏய் வெண்டைக்காவா? சிக்கன் பிரியாணிங்க? சிக்கன் என்ன ஓடியா போயிட போது, ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், இன்னொரு நாள் வச்சு தரேன். சங்கி அடுத்த வாரம் பாடி வருதுல்ல, சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பு, கடையில் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். அப்படியா? ஓகே, நான் ரெடி. நீ இன்னும் கிளம்பலையா? ஏய் தலைவலிக்குது, நாளைக்கு போய்க்கலாம். நான் ரெடி ஆயாச்சு. கடை என்ன ஓடிடுவா போகுது, அங்கேயே தானே இருக்கும். நாளைக்கு போய்க்கலாம், போய் வேலையை பார்ப்போ. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? குணா, உனக்கு இப்போ பிரசாத வலி வருதுன்னு வச்சுக்கியா, எங்க கூட்டு போவோம் தெரியுமா? எங்க கூட்டு போவா? கோயில் வளர்த்து ஹாஸ்பிட்டல் தான். இல்ல, அர்ஜென்ட்டா போனா இங்க கூட்டு போயிடுவேன். அங்கதான் டெலிவரி பாப்பாங்க, போட்டு பாருப்பா. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஓ சாரி. 1000 ரூபாவா? சரி இந்தா, நீ கட்டிரு. நான் ஏன் கட்டணும்? அட பே பண்ணு, எப்பவுமே நான் தானே பண்ணுவேன், இந்த வாட்டி நீ பண்ணு. முதல்ல நான் ஏன் பே பண்ணணும்? ஏன்டா கஞ்ச பிஸ்னாரி மாதிரி பண்ற? எப்பவுமே நான் தானே பே பண்றேன், இந்த வாட்டி நீ பே பண்ண. முதல்ல நான் ஏன் பே பண்ணணும்? நீ யாரு? பைத்தியமா உனக்கு? மாமா மாமா மாமா, இந்த சீலை எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா இருக்குது. ஆமா, இந்த சீலை உனக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாண நாளைக்கு வாங்கி கொடுத்தியே. ஆமா, இத்தனை நாள் நான் பார்க்கவே இல்லை. ஏன் எப்படி பாப்ப? பக்கத்து வீட்டு பொண்ணு எல்லாம் கொடுத்துச்சு. சுதா, சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு கிளம்ப சொன்னேன்னு கிளம்பவே இல்லையா நீ? என்கிட்ட புது சாரியே இல்ல, நான் வரல. அதுக்காகத்தான் உனக்கு புது சாரி கொண்டு வந்திருக்கேன். வாவ்,
சூப்பர். எங்க இருந்து எடுத்த? நான் பீரோல இருந்து தான் எடுத்தேன். ஹா. ஹூ. ஹே. ஹி. உமா, என்ன பேபி? கெட்டவன் சாகும்போது ரொம்ப கஷ்டப்படுவான். அப்ப நல்லவன் அவன் சாகுற வரைக்கும் கஷ்டப்படுவான். நல்லதுக்கே காலம் இல்லை. எங்க ஆபீஸ்ல ஒரு 3 நாள் ட்ரிப் போட்டிருக்காங்க, போலாமான்னு யோசிக்கிறேன். போயிட்டு வா. போயிட்டு வரவா? நீ தானே சொன்ன ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு. ஆமா, நான் வந்துட்டு போயிடணும், நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவீங்க, குடிப்பீங்க, கூத்தடிப்பீங்க, ஜாலியா இருப்பீங்க. நான் வந்து அங்க போயிட்டு வரணும், அதானே? சரி போக வேண்டாம்ப்பா, இங்கே ஏறி. நான் போகணும் போகலாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் வீட்லயே இருக்கணும், காலைல எழுந்திக்கணும், ஆஃபீஸ்க்கு போகணும், வரணும், வீட்டு வேலை பார்க்கணும், தூங்கணும், மறுபடியும் காலைல எழுந்திக்கணும், ஆஃபீஸ்க்கு போகணும், வரணும். இப்படியே இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நான் இப்ப என்னதான் சொல்லணும்? போன்னு சொல்லவா இல்ல போக வேண்டாம்னு சொல்லவா? அந்த மனுஷனுக்கு ஒரு முடிவு கூட எடுக்க தெரியல. இவனெல்லாம் எப்படிதான் ஆபீஸ்ல சேர்த்தாங்களோ? போனா போன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. ஏய் என்னமோ பண்ணிட்டு போயேண்டி சும்மா. மாமா, இந்த ஷாஜகானு மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டினாரு. நீ எனக்கு என்ன கட்டுவேன்? கடன் கட்டிட்டு இருக்கிற போதாதா? என்ன உன்னை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடன் ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுக்கிறேன். அதை கட்டுறதுக்கு எனக்கு சரியா இருக்கு. உனக்கு தாஜ்மஹால் வேற கட்டணுமா? இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏ கார்த்தி, சொல்லுங்க. உனக்கும் அந்த சூரியனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு தெரியுமா? என்னதுங்க? உங்க 2 பேத்துல யார் வந்தாலும் ஒரே எரிச்சலா இருக்கு கார்த்தி. என்ன குட்டோ, நீ சாப்பிடலையா? இல்லடா, விரதம் இருக்கேன். விரதமா? கல்யாணத்துக்கு முன்னாடி தான் விரதம்லாம் இருந்த? இல்லடா, கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல புருஷன் கிடைக்கணும்னு விரதம் இருந்தார். அப்புறம் ஏன் இப்ப இருக்க? இதே புருஷன் 7 ஜென்மமும் கிடைக்கணும்னு விரதம் இருந்துட்டு இருக்கேன். குட்டோ, ஏய் ஸ்கூலுக்கு கிளம்ப சொன்னா குத்துக்கிழமை உட்காந்துருக்க. வாடகை கொடுங்க. வாடகையா? என்ன வாடகை? எதுக்கு வாடகை? மனசாட்சியே இல்லாம இத்தனை வருஷமா என் மனசுல அப்பான்னு கூடி இருக்கீங்கல்ல, வாடகை கொடுங்க. என்னடி இது? நூதன பச்சையா? காசெல்லாம் தர முடியாது, ஸ்கூலுக்கு கிளம்பு. வீட்டு செலவுக்கு பொண்டாட்டி காசு கொடுக்காத புருஷனும், ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு செலவுக்கு காசு கொடுக்காத அப்பனும் கடைசி காலத்துல சோத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்களாமா. ஏண்டா நான் வயசான காலத்துல எனக்கு சோறு ஓட்டு பத்திரமா பாத்துக்கிறாம என்னை கொண்டு முதியோர் இல்லத்துல சேர்த்துறேன்னு சொல்லி என்கிட்ட இப்பயே பிளாக்மெயில் பண்ணி காசு கேக்குறியா? சபையோருக்கு என்னோட மன்மத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நன்றி? மன்மத நன்றி. மன்மத நன்றி. மன்மத நன்றி. அப்பா டீ போடுறியா? காஃபி குடிக்கிறியா? காஃபி தான் நல்லா இருக்கும். இல்ல புரியல, நான் டீ கேட்டா டீ போடு, அது என்ன காஃபி சஜஸ்ட் பண்றேன்? நான் அவன்கிட்ட காஃபியா கேட்டேன். அது எப்ப பார்த்தாலும் அது காஃபி குடிக்கிறியா காஃபி டீ போடுறீ. மனுஷன் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை டீ குடிச்சா பரவாயில்ல, மாடு கழனி தண்ணியை குடிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 10 தடவை டீ குடிக்கிற. நீ ஒரு நாளைக்கு 10 தடவை டீ குடிக்க என் பிரச்சனை. அந்த டீயை போட்டு டீயை வாயில் வைக்கும்போது டீ நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த டீ பாத்திரத்தை கழுவுறதுக்குள்ள கையை தேஞ்சு 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 கை தேஞ்சு போய் போல இருக்கா. அந்த டீ பாத்திரத்தை ஒரு நாள் நீ கழுவி பாடுறா, அப்ப உனக்கு அந்த கஷ்டம் தெரியுதா? டீ குடிக்கிறவன் எல்லாம் டீ கேட்கறவன் டீ பாத்திரத்தை கழுவுங்கடா. அவ்வளவு கஷ்டமா அது? ஆமாடா. டீ கொடுத்து காசை கொட்டி போட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்க. நம்பர் சொல்ல தெரியாது உனக்கு? உனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு ஜோகன். எனக்கு முதல்ல எனக்கு ஏண்டா ஜோகனே, உனக்கு தான் எல்லா நம்பரும் தெரியும்ல, நம்பரை சொல்ல வேண்டியதானே? ஒரு மிஸ் நம்பர். ஓ சரி, நீ போ, நான் கொடுத்துக்கிற நம்பரை. வராங்கல்ல, இவங்களை கல்யாணம் பண்ணும்போது என் ஜோபில் வெறும் 1000 ரூபாய் இருந்துச்சு. ஆனா இப்ப லட்சக்கணக்கில் இருக்குல்ல. 5 லட்சம் கடன் இருக்கு. ஜான்சன், நடி மத்தியானம் சாம்பார் வச்சுட்டேன். எறா ஃப்ரை பண்ணட்டுமா இல்ல உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணட்டுமா? சாம்பாருக்கு எறவே ஃப்ரை பண்ணிட்டு நல்லா இருக்கும்.
ஐயோ நான் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டேனே. அப்ப எதுக்கு என்கிட்ட கேட்டேன்? எங்க அம்மா புருஷன் பேச்ச கேட்க கூடாது சொல்லியிருக்காங்க. உனக்கு எங்கடா போச்சு குட்டி? உன்ன செருப்பால் அடிக்கணும்டா, செருப்பால் அடிக்கணும்டா. என்ன அடிக்கணும், என்ன செருப்பால் அடிக்கணும்.